என் இனிய உறவுகளே, இன்று நாம் காண இருப்பது ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக இருப்பது இந்த பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலையில் உள்ள முருகன் கோயிலை பற்றித்தான் இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். இந்த பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலை மக்கள் குறிப்பாக சுருக்கமாகவும் சோலைமலை என்று அழைப்பார்கள். அதாவது சோலைமலை முருகன் கோயில் என்று அழைப்பது வழக்கம். முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 6வது, அதாவது இறுதியான படை வீடு என்று கூறப்படும் இந்த மலைதான் பழமுதிர்ச்சோலையில் அமைந்துள்ள முருகன் கோயில். இக்கோயிலை சுற்றி மிகவும் அடர்ந்த காட்டுப்பகுதிகள் உள்ளன. இந்த அடர்ந்த காட்டுப்பகுதியின் மத்தியில்தான் இந்த முருகப்பெருமானின் அழகான இந்த பழமுதிர்ச்சோலை திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் மைய பகுதியில் இருந்து இக்கோயிலுக்கு சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த பழமுதிர்ச்சோலை என்னும் அருள்மிகு முருகப்பெருமானின் திருக்கோயில் அமையப்பெற்றிருப்பது என்று கூறப்படுகிறது. இத்தலத்தில்தான் முருகப்பெருமான் ஔவையாரிடம் சிறுவனாக வேடமெடுத்து வந்து ஔவையாரிடம் திருவிளையாடல் விளையாடியதாக சொல்லப்படுகிறது. விஷ்ணு கோயிலாக கருதப்படும் அழகர் கோயிலும் இக்கோயிலுக்கு அருகே அமைந்திருப்பது சிறப்பாக ஒன்று கருதப்படுகிறது. மிகவும் சிறப்புமிக்க இந்த பழமுதிர்ச்சோலை கோவிலை பற்றி சங்க இலக்கியங்களிலும் கூறப்பட்டுள்ளன. குறிப்பாக முருகப்பெருமானின் தீவிர பக்தரான அருணகிரிநாதர் ஐயாவும் இந்த பழமுதிர்ச்சோலை பற்றி தன்னுடைய திருப்புகழ் பாடலில் பாடியுள்ளார். இந்த அழகர் கோயிலின் தீர்த்த மலையில்தான் இந்த பழமுதிர்ச்சோலை கோயிலும் அமையப்பட்டிருப்பது சிறப்பு ஒன்று. அதாவது இந்த பழமுதிர்ச்சோலையை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது பழங்கள் உதிர்ந்த சோலை என்று சொல்லப்படுகிறது. அதாவது பழங்கள் மரத்தில் இருந்து உதிர்ந்தது என்று பொருள். இவற்றை இணைத்துதான் பழம் உதிர் சோலையை பழமுதிர்ச்சோலை என்று நாம் அழைக்கின்றோம். அதாவது மிகவும் பசியோடு இருந்த ஔவையாரிடம் முருகப்பெருமான் தனக்கு சாப்பிட பழம் வேண்டுமா என்று கேட்ட பொழுது ஔவையார் சரி பழங்கள் வேண்டும் என்று கேட்டார். அதன் பிறகு சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். ஔவையார் சிரித்து கொண்டு அது என்ன சுட்ட பழம் சுடாத பழம் என்று சொல்லிவிட்டு தனக்கு சுடாத பழமே வேண்டும் என்று கேட்டார். உடனே முருகப்பெருமான் தன்னுடைய கையில் இருந்த குச்சியை கொண்டு மரத்தில் உள்ள நாவல் பழத்தை தட்டிவிட்டார். அந்த பழங்கள் அனைத்தும் கீழே மண்ணில் விழுந்தது. ஔவையார் அதனை கையில் எடுத்து அவற்றை அந்த பழத்தில் உள்ள மண் அனைத்தும் சுத்தம் செய்ய ஔவையார் தன்னுடைய வாயில் இருந்து காற்றை ஊதி சுத்தம் செய்தார். அப்பொழுது பழம் சூடானது. அதனை அறிந்த முருகப்பெருமான் சிறுவனாக இருந்து ஔவையாரிடம் என்ன பாட்டி பழம் சூடுதா என்று கேட்டார். உடனே ஔவையார் வியந்து போனார். அப்பொழுதுதான் தெரிந்தது ஔவையாருக்கு இவர் ஆடு மேய்க்கும் சிறுவன் அல்ல என்று, தன்னுடைய ஞானத்தை சோதிக்க வந்தவர் என்று அறிந்து கொண்டார். இந்த திருவிளையாடல் நடந்த பகுதிதான் இந்த பழமுதிர்ச்சோலை ஆகும். இங்குள்ள முருகப்பெருமானே வெற்றிவேல் முருகன் என்றும் அழைப்பது வழக்கம். இந்த விளையாட்டு நிறைய நடந்தது என்றால் ஔவையார் அவர்கள் தன்னுடைய புகழ் உச்சில் இருக்கும் பொழுது அவருடைய அகங்காரத்தை விடுவிப்பதற்காக இங்கு நடைபெற்றது இந்த விளையாட்டு என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை இந்த பழமுதிர்ச்சோலை உச்சியிலும் காணப்படுகிறது. இந்த கோயிலுக்கு நாம் செல்வதற்கு முன்பாகவே இந்த நாவல் மரத்தை நாம் காண முடியும். மேலும் இங்கு நடைபெறும் விழாக்கள் கந்தசஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. மதுரை பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்து வசதிகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றன. மேலும் இக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு தினமும் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சிறப்பாக அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த அன்னதானத்தை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கின்றன. இங்கே வரும் பக்தர்களுக்கு பசியை போக்குவதற்காக நல்ல அறுசுவையான சாதம், சாம்பார், ரசம், மோர், ஒரு பொரியல் என்று மிகவும் சிறப்பாக இங்கு நாள்தோறும் அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு மேற்புறத்தில், அதாவது அதனுடைய உச்சி பகுதியில் நூபுரு கங்கை என்ற புனித தீர்த்த பகுதியும் உள்ளது. இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு. இந்த தீர்த்தம் தண்ணீர் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக ஊற்றெடுத்து வந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லப்படுகிறது.
இந்த தீர்த்தத்தில் நீராடிவிட்டுத்தான் அதன் அருகில் உள்ள ராக்காயி அம்மன் கோயிலுக்கு செல்ல வேண்டும். மேலும் இந்த தீர்த்தத்திற்கு மிகப்பெரிய ஒரு விசேஷம் உண்டு. அதாவது இங்கு வரக்கூடிய இந்த நூபுரு கங்கை தீர்த்த தண்ணீரில் இருந்துதான் அழகர் கோயிலின் பிரசித்தி பெற்ற சம்பா தோசை தயாரிக்கப்படுகிறது. இந்த சம்பா தோசை தான் அழகர் கோயிலில் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறன. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐகான் கிளிக் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர், லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். பை மோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை வாங்கும் ஆப் ஆகும். இந்த காணொளியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.